எல்லாருக்கும் வணக்கம். நாம் தமிழர் கட்சியினுடைய உங்கள் வேட்பாளர் மாக்கி சீதாலட்சுமி. வேட்புமனு பரிசீலனை முடிந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டது. இன்னைக்கு நான் மக்களை சந்திக்கணும் அப்படின்ட்டு நான் இங்கே களத்துக்கு வர்றேன். பேருந்து நிலையத்தில் இருக்கக்கூடிய மக்களை பெரிய கூட்டமாக கூட வரல, 5 பேர்த்துக்குள்ளே வர்றோம். ஆனால் அந்த மக்களை சந்திக்க கூடாது என்று திமுக ஒரு அராஜக செய்து. உண்மையிலுமே திமுக ஆட்சி கொடுங்கோல் ஆட்சி தான், நான் வெளிப்படையாக சொல்கிறேன். ஆனால் இவர்கள் அடக்குமுறைக்கு பயந்து நான் இனி அப்படியே பின்வாங்குற ஆள் இல்லைங்கிறது ஸ்டாலின் அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கிறேன். நான் என்னுடைய மக்களை சந்திக்க முழு உரிமையும் எனக்கு இருக்கிறது. தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையமாங்கிறதே சந்தேகமா இருக்கு. இது திமுக தேர்தல் ஆணையம்ங்கிறத நான் பகிரங்கமா இப்ப இந்த செய்தியாளர்கிட்ட சொல்றேன். மக்கள் இதை புரிந்து கொள்ளணும். மக்கள் இதோ திமுக வேட்பாளர் இருக்கக்கூடிய அண்ணன் சந்திரகுமார் அவர்களை நீங்க தேர்ந்தெடுத்தால் மீண்டும் போய் ஸ்டாலின் அவர்களுக்கு பெஞ்சு தட்டுற ஆளாதான் மாறுவார். ஆனால் நான் இந்த சிக்கலையில் தீர்க்கக்கூடிய ஒரு பெண்ணாக மாறி நான் கேள்வி கேட்பேன். இந்த அடக்குமுறைகள் என்னை ஒருபோதும் ஒன்றும் செய்ய முடியாது. நான் பல நேரங்களில் பொதுவாகவே எதிரிக்கு கூட நம்ம எந்த ஒரு சிக்கலை தந்துடக்கூடாது, நம்முடைய நோக்கம் என்ன அதில் போகணும்னு நினச்சிதான் அனைத்தையும் கடந்து போகிறேன். ஆனால் நீங்கள் அப்படியே அடக்குமுறை செய்ய செய்ய அடங்கி போகிற ஆளுன்னு நினைக்காதீங்க. நாம் தமிழர் சீதாலட்சுமி அப்படி அல்ல. நான் இந்த நோக்கத்துக்கு வந்துட்டேன். மக்களுக்கு செஞ்சே தீர்வேன். சாலை வசதி இல்லை, சாக்கடை வசதி இல்லை, அடிப்படை தேவைகள் இல்லை, குடிநீர் தண்ணி திறந்து விட்டா சாய கழிவா வருது. மருத்துவமனைகள் பெரும் வேதனையை தாங்கி நிற்குது. மருத்துவர்களும் இல்லை, மருத்துவமனைகளும் மிக மோசமான நிலைக்குது. அரசு பள்ளிக்கூடங்கள்ல ஆசிரியரே இல்லை, இடைநிலை ஆசிரியர்களும் போடுறதில்லை, வேற எதுவுமே போடுறதில்லை. அப்போ இது மட்டும் இல்லை, சுற்றுச்சூழல் பாதிப்பாகி கிடக்குது. எங்க பார்த்தாலும் குப்பை கூலங்கள். இப்போ இதெல்லாம் யார் மாற்றுவது? இதெல்லாம் இதுவரைக்கும் இருந்த திமுக வேட்பாளர்கள் செய்தார்களான்னு கேளுங்க. என் அன்பு மக்களே, உங்களை இப்படிதான் சந்திக்கணும். இருந்தாலும் நான் ஒருபோதும் சந்திப்பதை நிறுத்த மாட்டேன். ஏன்னா இந்த அடக்குமுறைக்கு நான் பயந்து போனேன்னா நாளைக்கு எப்படி அந்த அநீதியை தட்டி கேட்கிற ஒரு ஆளா வர முடியும்? ஆகவே அடக்குமுறை என்ன பண்ணாங்கன்னா மக்களையே சந்திக்க கூடாது. நான் வேட்பாளராகிய நான் காவல்துறைங்கிறது சொல்லுவாங்கல்ல, ஏவியவன் எங்க இருக்கு அம்பு இவங்களை போய் நம்ம என்ன நோக அப்படிங்கிற மாதிரி. அவர்கள் அவர்களோட உண்மைத்தன்மை எனக்கு தெரியுது. அவங்க எந்த நோக்கத்துக்கு வந்தாங்களோ அந்த வேலையை கூட செய்ய விடாம எனக்கு தீமிச்சிருக்கு. அப்போ நான் மக்களை சந்திக்க கூடாதுன்னு தடை போடுறாங்க. உங்களுக்கு தெரியும், நான் ஒரு பண்பா இந்த மண்ணில போன இடைத்தேர்தல் போல இந்த தேர்தல் நடந்துடக்கூடாது. அடிதடி வன்முறைகள் இல்லாமல் ஒரு அறத்தின் அடிப்படையில் ஒரு பண்பினுடைய அடிப்படையில் மக்களுக்கான நோக்கத்தை எடுத்து சொல்லி ஒரு ஆரோக்கியமான நேர்மையான உண்மையான அரசியலை சந்திக்கணுங்கிறதுனால தான் சட்டத்துக்கு கட்டுப்பட்டு நான் ரொம்ப அமைதியாக நான் போனேன். ஆனால் நீங்கள் அடக்க நான் எகிரி அடிப்பேன், அதில் மாற்றம் இல்லை. பார்க்கவே முதல்ல நான் மக்களை சந்திக்கும் போது பார்க்கறக்கு அனுமதி இல்லைங்கிறாங்க. அனுமதி கேட்டால் அனுமதி கொடுக்கறது இல்லை. அதுக்கு மீறி போட்டால் வழக்கு போடுறாங்க. எங்கே யார் நின்னாலும் வழக்கு. சந்திக்கவே கூடாது. இது எல்லாமே அடக்குமுறை. ஏன்னா நான் ஒரு தேர்தலில் வேட்பாளர், அங்கீகரிக்கப்பட்டது இந்திய தேர்தல் ஆணையம் உறுதி செய்திருக்கு. அப்போ நான் மக்களையே சந்திக்கலை அப்படின்னா இது எந்த வகையான ஒரு இதாக இருக்கும்? இது என்ன ஜனநாயகமா? மக்கள் உறுதியாக உங்களுக்கு வாக்களிக்கிறோம், நாங்கள் ஏற்கனவே முடிவு செய்து விட்டோம்னு சொல்கிறாங்க. உறுதியாக வெற்றி கிடைக்கும் அப்படின்னு நம்புறேன். அதில் மாற்று கருத்தே இல்லை. அந்த மாற்றத்தை மக்களும் விரும்புகிறாங்க. இந்த 3 வருடம் சாத்தி கிடக்கிற சட்டமன்ற அலுவலகமாக திறந்து வைக்கணும்னு நினைக்கிறாங்க. அது மட்டும் சந்திரகுமார் அவர்கள் இது வரைக்கும் செய்தாருன்னா செய்யலை, உண்மையிலுமே செய்யலை. ஆனால் எங்களை நாம் தமிழர் கட்சி என்ன கால கொடுமைங்கிறார். உண்மையிலுமே திமுகவில் அவர் இருக்கார் பார்த்தீங்களா, அது காலக்கொடுமை. அவருக்கு காலக்கொடுமை. ஏன்னா ஒரு மாமனிதர் விஜயகாந்த் அப்படிங்கிறவருடைய ஒரு அன்பில் அவர் நின்று ஒரு வெற்றியை தேடி கொடுக்கும்போது அந்த களத்தில் மக்களை பணி செஞ்சுருக்கணும். இன்னும் சொல்லப்போனால் திமுக அச்சப்பட்டுச்சுங்க. அண்ணன் சீமான் அவர்கள் மேலே அச்சப்பட்டுச்சு. நான் வெளிப்படையாகவே சொல்கிறேன். ஏன்னா ஒரு பொதுக்கூட்டங்களுக்கு கூட அனுமதி இல்லை. அப்போ பேசிடக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. இது எப்படி சரியாக இருக்குமா? நான் மக்களை சந்திக்க முடிவு பண்ணிட்டேன். வழக்கு போட்டால் போடுங்க, நான் எவ்வளோ வழக்குனாலும் எதிர்கொண்டுக்கிறேன், நீதிமன்றத்தில் பார்த்துக்கிறேன். அதுக்காக நான் என் மக்களை சந்திக்காமல் இருக்க முடியாதுங்களா? அதனால் நான் எதிர்கொள்ள ஆரம்பித்தேன். அதாவது எதிரிக்கு கூட எந்த ஒரு வகையிலையும் நம்ம ஒரு சிக்கலை தந்துடக்கூடாது, ஒரு முறையாக நம்ம இயங்கியல் பண்ணணும், அவர்களையும் நேசித்து நிற்கணும்னு நின்னேன். ஆனால் என்ன பண்ணுறீங்க? மீண்டும் செயல்பட வைக்கிறதுக்கான வேலையை அடக்கி பண்ணுறீங்க. அடக்க நான் திமிரி எழுதானே போகிறேன்.